வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி ராகி சேமியாவில் பிரியாணி செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு ரெசிப்பியாக இருக்க போகுது. ஸோ இந்த ராகி சேமியா பிரியாணி இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நாம் இந்த ராகி சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேமியாவை நல்லா வறுக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சேமியா எடுத்திருக்கேன். ராகி சேமியா நல்லா உங்களுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் கிராம்பு, பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அன்னாச்சி மொக்கு, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 2 கிராம்பு மட்டும் போதும். அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலைங்க. நல்லா இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் கொஞ்சமாக புதினா இலை வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நாம் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்துக்கலாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். நல்லா மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் ஒரே ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அளவுக்கு பீன்ஸு அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம சேமியா பிரியாணிக்கு அளவான தண்ணியாக வைக்கணும். இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பாருங்கள், அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2.5லேருந்து ஒரு 2.25 அளவு இருந்தாவே போதும், அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பும் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நீங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வறுத்த வச்ச சேமியாவை இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் இதையை தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. பாருங்கள், சேமியா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இந்த பிரியாணி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு ராகி பிரியாணி. பாருங்கள், இப்போ நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா புழுங்கி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், வாவ், நல்லா வாசனையாக நம்மளுக்கு ராகி சேமியா பிரியாணி தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. நம்ம கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதினா இலை போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், தயிர் பச்சடியோடு இது நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ராகி சேமியா வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. Bye.